அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எப்படி ரெசினில் கிளாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எடுத்துக்கலாம். நம்ம 2:1 ரேஷியோவில் உள்ள ரெசின் தான் எப்போயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயிலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டேன். ஒரு 100 ml எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம மிக்சிங் கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்போயுமே ரெசினை வந்து கரெக்டான ரேஷியோவில் கரெக்டான ஃப்ளோவில் மிக்ஸ் பண்ணுவோம். பிகாஸ் வந்து அதில் எந்த பபுள்ஸும் வரக்கூடாது. அதனால் நெக்ஸ்ட் வி கோ ஃபார் த பிக்மெண்ட் வந்து 3 டைப்ஸில் இருக்கும்: பவுடர் பிக்மெண்ட் அண்ட் ஒபேக் பிக்மெண்ட் அண்டு ஆல்கஹால் இங்க். ஸோ இந்த டைம் வந்து என்கிட்ட ப்ளூ கலர் கரெக்டாக எக்ஸாக்டான ப்ளூ இல்லாததுனால நான் ஆல்கஹால் இங்க்கை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளிட்டர் வந்து ப்ளூ கிளிட்டர் யூஸ் பண்ணி நான் அதே சி ப்ளூக்கு வர ட்ரை பண்ணியிருந்தேன். பாட்டம் சைடில் வந்து கிரானுல்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன், பீச் ஸ்டோன்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட்டு அதை நம்ம அந்த இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வேவ்ஸ்க்கு வந்து நான் ஒயிட் பேஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதை நான் ஹேர் ட்ரையரில் தான் வேவ் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிளாக் வேணும்னா MDF போட் கிளாக்கை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம மோல்டிங் ரெசினில் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி ஹையாக இருக்கும். ஸோ இதில் வரும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும். ஒரு 12 inch கிளாக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பீச் தீம் தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு ரெஃபரன்ஸ் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் வி கோ ஆஃப்டர் தி ஸ்டிக்கர்ஸ். வினைல் ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம எப்பயுமே ரெசின் ஆர்டிஸ்ட் வினைல் ஸ்டிக்கர்ஸ் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி எடுப்போம். ஸோ அது கொஞ்சம் லேட்டாக ஆச்சு. ஸோ நான் அதுலேருந்து இப்போது ஸ்டிக்கர் ஷாப்பில் போய் நான் கோல்டு ஸ்டிக்கர் பைக் ஸ்டிக்கர் ஷாப்பில் தான் நான் போய் கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதில் கொடுக்குறதுலேயும் நம்ம கிளியராக இருக்கணும். என்ன ஃபாண்ட்டு என்ன சைஸு அதையும் நம்ம இன்ச்சஸ் பார்த்து சொன்னால் தான் அவங்களால அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ண முடியும். அவங்க ரோமன் நம்பர்ஸில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கிளாக்கோட நம்பர்ஸ். ஸோ அதுவும் கோல்டு கலரில் செலக்ட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி நீடில் அதுவும் இதே கோல்டில் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரெக்யர்மெண்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக கேட்டுட்டோன்னா நம்ம அதை வித்து கோயிங் சைடில் போயிடலாம். ஏன்னா பிகாஸ் எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம வேறு பிளேஸ்லேருந்து பிக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு வெப்சைட்லேருந்து நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஸோ MDF போர்டு மோஸ்ட்லி ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருந்துச்சுன்னா நமக்கு வரத்துக்கு 10 days ஆகுது. அது இல்லாமல் நம்ம அந்த ப்ராடக்ட் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ கிளாக் மிஷின் அதுக்கான பேட்ரிஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த எந்த லீக்கேஜும் இல்லாமல் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வரணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டின விஷயந்தான் வந்து கிளைண்ட்டுக்கு அதை பிடிக்கணும்.